ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 5th பாட தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு மெங்கரனை வெளியே எடுக்கணும்னா நீங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணாதான் அது நடக்கும்ன்ற மாதிரி சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்லி அனுப்பியிருந்திருப்பா. இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஹீரோ கிட்ட பேசி ஒரு வழியாக மெங்கரனை வந்து வெளியே எடுக்கிறதுக்காக லெட்டரில் சைன் வாங்கிட்டா போல சாவனமே அவ கேட்டதுக்காக போட்டு கொடுத்துட்டான். ஹீரோயின் அதை ஹாப்பியாக வாங்கிக்கும் போது ஹீரோ பார்த்தா அப்போ தான் அவகிட்ட கேட்குறான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சைன் போட்டு கொடுத்தா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னியே, இப்போ என்ன பண்ண போறேன்ற மாதிரி கேட்கும்போது என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்ற மாதிரி அவ கேட்க இவன் பார்த்தா அவ கிட்ட வந்து உட்காந்துட்டு இருக்கான். இவன் கொஞ்சம் பயத்துல தள்ளி போக ஒன்றும் இல்லை சும்மா தான் பண்ணேன்ற மாதிரி சொல்லிட்டு நான் இப்போ தான் கொஞ்சமாக சைன் லாங்குவேஜ்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால இனிமேல் நீ வந்துட்டு ஃபோனில் டைப் பண்ணிலாம் எனக்கு காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. இனிமேல் நீ சைன் லாங்குவேஜ்லேயே பேசு, நான் கொஞ்சமாக அதையே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. சரின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. கட் பண்ணி இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஹீரோ உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து அவசரமாக கிளம்பி வரா. ஹீரோ பார்த்துட்டு எங்கே போகிறேன்ற மாதிரி கேட்கும்போது அதான் நேற்று சொன்னால சைன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் இவ வந்துட்டு சைன் லாங்குவேஜ்லேயே நீங்கள் கொடுத்த லெட்டரை நான் போய் எங்கள் அப்பா கிட்ட கொடுத்துட்டு வரேன்ற மாதிரி சொல்ல இவனுக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுறதுனால கொஞ்சம் பொறுமையாக சொல்லு, அப்போ தானே எனக்கு புரியுன்ற மாதிரி சொல்ல இவளும் சரின்னு சொல்லிட்டு பொறுமையாக அதை பண்ணி காட்டிகிட்டு இருக்கா. இவனும் பார்த்தா அவன் புக்கெலாம் வாங்கி வச்சிருப்பான்ல, ஸோ அந்த புக்கோட ஹெல்ப் படி பார்த்து அவ என்ன சொல்கிறான்றத புரிஞ்சுக்கிறான். ஓ அப்படியா, சரி ஓகே நானும் அப்போ உன் கூட வரட்டுமான்ற மாதிரி கேட்கும்போது வேண்டாம் நானே போய் பார்த்து பேசிட்டு வரேன், நீங்கள் எதுவும் வர வேணான்ற மாதிரி சொல்ல சரி பார்த்து போயிடுவான்ற மாதிரி சொல்லி ஹீரோ பார்த்தா அனுப்பி வச்சுட்டான். ஹீரோயினும் இப்போ வீட்டுக்கு வரா. வந்து பார்க்கும்போது சித்திக்காரி பார்த்தா இன்னும் வீட்லேயே தான் இருக்கா. பார்த்த உடனே டென்ஷன் ஆகுது, இவ்வளோ டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் அவள் இன்னும் வீட்லேயே இருக்கா, எப்போ வெளியே கிளம்பி போவான்ற மாதிரி சொல்லும்போது நேற்றுக்கு தானம்மா டிவோர்ஸே பண்ணோம், அதுக்குள்ளே அவள் எப்படி வீட்டை கிளம்பி போக முடியும், அவளுக்கு அப்படியே போகிறதுக்கு வேறு எங்கோட இருக்குது, ஸோ அதனால கொஞ்ச நாளைக்கு மட்டும் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா அவள் கிளம்பி போயிடுவான்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு நம்புற மாதிரி இல்லை நீங்கள் ஏமாத்த பார்க்குறீங்க, இதுக்கப்புறமும் இவன் இங்கே இருந்தானா நான் கண்டிப்பாக மெங்கரனை வெளியே கொண்டு வர எதுவுமே பண்ண மாட்டேன், நான் கிளம்பி போகிறேன், இப்போவே இந்த லெட்டர்லாம் உங்ககிட்ட கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்க சித்திக்காரி பார்த்தா காலிலே விழுந்துட்டா. ப்ளீஸ் தயவு செஞ்சு அப்படி மட்டும் பண்ணிடாத, அவன் உன் தங்கச்சி தானே, எனக்காக இல்லைனாலும் அவளுக்காகவாச்சு பாரு, அவளுடைய வாழ்க்கையை எப்படி அழிச்சிடாத, அவளை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வர ஹெல்ப் பண்ணு, சீக்கிரமா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், ஸோ அதை நினைச்சலாம் நீ ஒன்றும் பயப்பட வேணான்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுவோம். ஹீரோயின் பார்த்தா அதுலயே லைட்டா கொஞ்சம் மனசு இறங்கிட்டா. அப்படியே விட்டு இருந்தா கூட அவள் லெட்டர் கொடுத்துட்டு அமைதியாக கிளம்பி போயிருந்திருப்பா போல. ஆனா இந்த சித்திக்காரி அப்பவும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம இந்த இடத்துல உங்க அம்மா இருந்திருந்தா கூட இவ்வளோ கல்லஞ்சக்காரங்களா இருந்திருக்க மாட்டாங்க, தயவு செஞ்சு என் மேல இருக்க கோவத்தெல்லாம் அவ மேல காட்டி அவ வாழ்க்கையை அழிச்சிடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவை பத்தி இழுத்து விடுவோம். ஹீரோயினுக்கு பார்த்தா கடுப்பாயிருச்சு, ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத, எங்க அம்மா இறந்ததுக்கு காரணமே நீதானே அவங்கள கொன்னேன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்கள பயங்கரமா திட்டவும் இதை கேட்ட உடனே அப்பா பார்த்தா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்போ எதுக்கு நீ அவளை திட்டிட்டு இருக்க, உங்க அம்மா தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டு அவளே வாழை பிடிக்காம போய் இறந்துட்டா, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவளுக்கு சப்போர்ட்டா பேசுவோம். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது, இப்போ கூட நீங்க அம்மா மேல தப்பு இல்லைன்றத நம்பவே மாட்டீங்கல்ல, இவளை மட்டும் தான் கடைசி வரைக்கும் நம்பிட்டே இருக்க போறீங்களான்ற மாதிரி கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தா கரெக்டா ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு அந்த லேடி ஒருத்தங்க இருந்திருப்பாங்க இல்லையா, அதாவது வேலை பார்க்குற லேடி ஒருத்தவங்க கிட்ட இந்த சித்திக்காரி நின்று அன்னைக்கு ஹோட்டல்ல பேசிட்டு இருந்திருப்பாள், ஸோ அவங்கள வந்து கூட்டிட்டு வந்திருக்கான். ஏன்னா ஹீரோ தான் வந்துட்டு அவங்கள கண்டுபிடிச்சிருப்பான் போல. ஸோ அதனால இப்போ வந்ததுமே மேம் பாஸ் தான் இவங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோயின் அவங்கள பார்த்த உடனே கேள்வியா கேட்க ஆரம்பிச்சிடுறா. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தானே எங்க அம்மாவை பார்த்துக்கிட்டீங்க, அப்போ அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அவங்க எதனால அப்படி சூசைட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லும்போது அவங்களும் பார்த்தா நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தப்போ நான் தான் அவங்கள பாத்துக்கிறதுக்காக கூடவே கேர்டேக்கரா இருந்தேன். ஆரம்பத்துல நான் அவங்கள நல்லா தான் பாத்துக்கிட்டேன், அவங்களுமே கொஞ்சமா குணமாயிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்க அம்மாக்கு டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணிட்டு போன மாத்திரையெல்லாம் மாத்திட்டு நான் கொடுக்குற மாத்திரையா நீ மாத்தி வைக்கணும், அவ இந்த டிப்ரெஷன்ல இருந்து குணமாகி நார்மல் ஆயிரவே கூடாதுன்ற மாதிரி சொல்லி என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. நான் முதல்ல அதெல்லாம் முடியாதுன்னு தான் சொன்னேன். இருந்தாலும் அப்போதைக்கு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நிறைய கடன்லாம் வாங்கி வச்சிருந்ததுனால எங்களுக்கு கடன் தொல்லை அதிகமா இருந்தது. ஸோ அதனாலதான் அவங்க பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னதுனால நானும் அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு உங்க அம்மா சாப்பிட்டுட்டு இருந்த டிப்ரெஷனுக்கான மாத்திரைக்கு பதிலா நார்மலான விட்டமின்ஸ் மாத்திரையா மாத்தி வச்சுட்டேன். அதனாலதான் உங்க அம்மாவுக்கு அவங்களோட டிப்ரெஷன் குணமாகவே இல்லைன்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட உடனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஸோ அப்பதான் கேட்குறா, உங்களுக்கு கால் பண்ணி மாத்திரையெல்லாம் மாத்தி வைக்க சொன்னது யாருன்ற மாதிரி சொல்லவும் இவங்க பார்த்தா கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, அதோ இவங்க தான் இந்த சித்திக்காரி தான்ற மாதிரி சொல்லிட்டு கையை காமிக்கவும் அப்பாவே ஷாக்காகி போய் பார்த்துட்டு இருக்காரு. இவ பார்த்தா இல்ல அவ போய் சொல்றா, நம்பாதீங்க இது எல்லாமே நியானோட பிளான் தான், அவ திட்டம் போட்டு என்ன பழி வாங்குறதுக்காக தான் இவங்களை வேணும்னே கூட்டிட்டு வந்திருக்கா, நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த லேடி பார்த்தா இல்லம்மா அது மட்டும் இல்லாம உங்க அம்மா அடிக்கடி டிப்ரெஷன்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பர்ல இருந்து கால் வரும், அந்த கால் அவங்க அட்டன் பண்ணி பேசினாலே அவங்களோட டிப்ரெஷன் அதிகமாகி அவங்க பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம்ல என்ன கூட அவங்க பக்கத்துலயே சேர்த்துக்க மாட்டாங்க, அந்த நம்பர்ல இருந்து கால் வந்தாலே உங்க அம்மா ரொம்ப பயப்படுவாங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் பார்த்துட்டு அந்த நம்பர் உங்களுக்கு தெரியுமா,
அது யாருன்ற மாதிரி கேட்குறா. எனக்கு அது யாருன்றதுலாம் தெரியாது, ஏன்னா நான் அதை பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த நம்பரோட கடைசி நம்பர் மட்டும் எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு 4 நம்பரை கரெக்டாக சொல்ல, அந்த நம்பரும் பார்த்தா சித்திக்காரியோடது தான் போல. ஸோ அதை பார்த்ததுமே அப்பா வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. அப்போ நீதானா, அவ இறந்து போனதுக்கு காரணம் அப்போ உண்மையாவே நீதானான்ற மாதிரி கேட்டு அவர் இவளை பார்த்து டென்ஷனாக கத்த, அவ பார்த்தா காலையே விழுந்துட்டா. இல்லைங்க, நான் உங்களுக்கு இது வரைக்கும் ஃபோன் பண்ணதே கிடையாது, ஒரு 3-4 தடவை தான் ஃபோன் பண்ணியிருப்பேன். ஆனால் அது எதையுமே நான் எனக்காக பண்ணல, உங்களுக்காக தான் பண்ணேன். உங்களை எனக்கு பிடிச்சதுனால உங்க கூட சேர்ந்து நான் வாழணுன்றதுக்காக தான் பண்ணேன். என்ன தயவு செஞ்சு வெறுத்து ஒதுக்கிறாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு மறுபடியும் நடிப்ப ஆரம்பிக்க, இவர் பார்த்தா இந்த வாட்டி கொஞ்சம் இறங்கி போற மாதிரிலாம் இல்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, மேம் அப்பனா கண்டிப்பா உங்க அம்மாவோட சாவுக்கு இவங்க தான் காரணம். ஏன்னா டிப்ரெஷன்ல இருக்க ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு நீ செத்துருன்ற மாதிரி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா அவங்க சாகணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்துல சாகதான் செய்வாங்க. அதனால உங்க அம்மா இறந்து போனதுக்கு கண்டிப்பா இவங்களா தான் காரணமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்க அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி போன் பேசிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல, கண்டிப்பா அந்த நம்பர்ல இருந்து வந்த கால் கூட இவங்களோட தான் இருக்கும். இவங்க அவங்களுக்கு கால் பண்ணி மிரட்டி அவங்கள சாக சொல்லி டென்ஷன் பண்ணதுனாலதான் உங்க அம்மா டிப்ரெஷன் தாங்க முடியாம மாடில இருந்து குதிச்சு இறந்து போயிருப்பாங்கன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதே சமயம் ஹீரோயினோட அப்பாக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அவர்லாம் டென்ஷனே ஆயிடுறாரு. தான் உனக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்லயே இருக்க கூடாது, கிளம்பி போன்ற மாதிரி சொல்லிட்டு சித்திக்காரியை பார்த்தா வெளியவே அனுப்ப சொல்லிட்டாரு. ஆனா அவ தான் போக மாட்டேங்கிறா, காலையே விழுந்து கெஞ்சிட்டு இருக்கா. பட் ஹீரோயின்க்குலாம் இது கேக் டவுனே ஒரு மாதிரி ஆயிடுச்சுல. ஸோ இப்போ அவ பார்த்தா எப்படியாச்சும் நீங்க போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் கூட கார்ல தான் வந்துட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு ஒரு மாதிரி மைண்ட் வந்துட்டு ரொம்ப அப்செட்டா இருக்கு போல. ஸோ காரை ஸ்டாப் பண்ண சொல்லுவ, இவ பாட்டுக்கு இறங்கி நடக்க ஆரம்பிச்சுட்றா. அசிஸ்டன்ட்டுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவளை தனியா விட்டுட்டும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம காரை பின்னாடியே பொறுமையா டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா இப்ப ஹீரோயின் எங்க வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா, கடைசியா அவங்க அம்மா இறந்து போனாங்களே, ஒரு மாடி மேல நின்று கீழே குதிச்சிருப்பாங்களே, அந்த இடத்துக்கு வந்து இவ பாட்டுக்கு நின்று ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க, ஹீரோ வந்துட்டு வேகமா பதறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். ஏன்னா இவ அந்த இடத்துல நின்று கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு மேலே ஏறி நின்று ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. அதனால தான் அசிஸ்டன்ட் வந்து பயந்து போய் ஹீரோக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியிருப்பான் போல. இப்ப ஹீரோவும் வந்ததுமே அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கா அவன்ற மாதிரி கேட்க, தெரியல பாஸ், அவங்க வீட்டுல நடந்த பிரச்சனைக்கு அப்புறமா இங்க வந்தாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரி சொல்ல, சரி ஓபன் பண்ணி உள்ள போக வேண்டியதானேன்ற மாதிரி சொன்னா டோரை வந்து லாக் பண்ணி வச்சிருக்கால. ஸோ அதனால ஓபன் பண்ண முடியல. யாருடா நீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா அவனே கதவு உடைச்சிட்டு ஒரு வழியா உள்ள வந்துட்டான். ஆனா எங்க கிட்ட வேகமா போனா அவ கீழே இதுவும் விழுந்துருவாளோன்னு சொல்லிட்டு இவன் தூரத்துல நின்னுட்டு, நீ தயவு செஞ்சு கீழே இறங்கு, எந்த தப்பான முடிவும் எடுத்துறாதன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அவ பார்த்தா காதலே வாங்கிக்கல. அவ பாட்டுக்கு நின்று ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே குடிச்சிக்கிட்டே இருக்கா. ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து கிட்ட வந்தவன் அவளை எப்படி ஒரு வழியா மேல இருந்து கீழே இறக்கி விட்டுட்டான். ஆனா அதுக்கப்புறமா தான் ஹீரோயின் பார்த்தா அம்மான்னு சொல்லி வாய் திறந்து பேசிட்டா. அதை பார்த்த உடனே ஹீரோக்கெல்லாம் வந்து ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோயின்கே லைட்டா கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. அவ ரொம்ப கத்திட்டே இருந்ததுனால ஹீரோ பார்த்தா அவள் ட்ரிங்க் பண்ணதுனால மயங்கி விழுந்துட்டான்னு சொல்லி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். இப்போ அப்படியே விடிஞ்சு காலையில தான் காமிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தா அவள் பக்கத்துலேயே படுத்துட்டு இருக்கான். அவன் படுத்துட்டு இருக்க போச பாருங்களேன். ஹீரோயினும் அவன் பார்த்துட்டு நைட்டு என்ன நடந்துச்சுன்ற மாதிரி தெரியாம அவள் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஹீரோவை எழுப்புறா. அவனும் எழுந்துட்டு இப்போ வாச்சு எழுந்தியே, என்னம்மா நீ பேசிட்டே இருக்கேன்ற மாதிரி சொல்ல, நான் என்ன பேசினேன்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அப்பதான் அவளுக்கு வந்துட்டு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோன்றதே தெரியுது. நான் எப்படி பேசுறேன், நான் பேசுறேனான்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல கத்தி குதிக்க ஆரம்பிச்சுட்டா. ஹீரோவும் அதான் நைட்டு ஃபுல்லா பேசி என்ன தூங்க விடாம சாவடிச்சு அப்புறம் என்னன்ற மாதிரி கேட்க, இவளுக்கு அப்ப கூட இத்தனை வருஷம் கழிச்சு நான் இப்பதான் பேசியிருக்கேன், அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா பேசி பேசி காட்டிட்டு இருக்கா. அப்பவும் குஷி தாங்க முடியாம நான் பேச ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி அவனை போய் ஹக் பண்ண போக அவன் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, தயவு செஞ்சு நீ தள்ளியே இரு, நைட்டு ஃபுல்லா உன்கிட்ட பேசினால என்னால தூங்கவே முடியல, எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது, எப்படி தெரியுமா உட்காந்துட்டே தூங்கிட்டு இருந்தேன், எல்லாம் உன்னாலதான், பேசிக்கிட்டே இருந்தேன், என்னால தூங்க கூட முடியலன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்க, நான் எவ்வளவு பேசணும் இல்லையோ ஆனா நீங்க தான் இப்ப பேசினதையே பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா இப்ப அவனை கலாய்க்கலாம் ஆரம்பிச்சுட்டா. ஹீரோவும் அதானே பார்த்தேன், வாய் வந்தாலே கொஞ்சம் வாய் எக்ஸ்ட்ரா ஜாஸ்தியா தான் வரும் போலேன்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போ உனக்கு நிறைய பேசணும் அவ்வளவுதானே, வா உன்னை நானே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்க போய் நீ யார்கிட்ட வேணாலும் எவ்வளவு வேணாலும் பேசலான்ற மாதிரி சொல்லிட்டு எங்க கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா அவனுடைய வீட்டுக்கு தான். ஆக்சுவலா அவனுடைய தாத்தாக்கு வந்துட்டு இன்னைக்கு பர்த்டே போல, ஸோ அதனாலதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அங்க வந்ததுமே ஹீரோ வந்துட்டு தாத்தாக்கு பர்த்டே எல்லாம் விஷ் பண்ண, ஹீரோயினும் பார்த்தா ஹாப்பி பர்த்டே தாத்தான்ற மாதிரி சொல்றா. அது கேட்ட உடனே அங்க எல்லாருமே ஷாக்கிங்கா பாக்குறாங்க, இந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சிருச்சான்ற மாதிரி சொல்ல, தாத்தாவும் பார்த்துட்டு ஓ இப்போ நீ பேசலாம் ஆரம்பிச்சிட்டியா, ரொம்ப சூப்பர்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவளுக்கு தான் பேச ஆரம்பிச்சதுல இருந்து செம்ம குஷியா இருக்கு, எல்லார்கிட்டயும் போய் பேசிட்டு இருக்கா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா தாத்தா வந்துட்டு ஹீரோ தனியா கூட்டிட்டு வந்து தான் பேசிட்டு இருக்காரு. அதான் ஆல்ரெடி அவங்க அப்பாவோட கம்பெனி எல்லாம் அவன் பேர்ல மாத்தி எழுதியாச்சுல, அதுக்கப்புறமும் நீ இன்னும் அவளை உன் கூடவே வீட்டுல வச்சிட்டு இருக்க, அவளை வச்சு நம்ம பண்ண வேண்டிய காரியம் எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஸோ சீக்கிரமா நீயும் அவளும் பிரேக்கப் பண்ணிட்டு நீ வந்து நான் பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆகுன்ற மாதிரி சொல்ல, ஹீரோக்கு வந்துட்டு அவர்கிட்ட முடியாதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா ஹீரோயின் மேலதான் அவனுக்கு காதல் வந்துருச்சுல, ஸோ அதனால என்ன சொல்றதுன்னு தெரியாம லைட்டா கொஞ்சம் முழிச்சுட்டே நின்றுட்டு இருக்கான். ஆனாலும் தாத்தா வந்துட்டு நீ முழிக்கிறதே சரியில்லை,
நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சத்தியமா உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. இதுவே நான் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்மளோட பிசினஸ்க்காச்சும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நான் சொல்றது தான் நீ கேட்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு போக இவனால எதுவுமே பேச முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா தாத்தாக்கு பிறந்த நாளுன்னு சொல்லிட்டு கேக்லாம் கட் பண்ணும்போது தாத்தா சொல்லிட்டு இருக்காரு எல்லாருமே கேக் சாப்பிடணுன்ற மாதிரி. அப்பதான் ஹீரோயின் மட்டும் பார்த்தா தள்ளியே நின்றுட்டு இருக்கா, கேக்கே சாப்பிட மாட்டேங்கிறா. என்னமாச்சு? நீயும் கேக்கு சாப்பிடுன்ற மாதிரி சொல்லும்போது இல்ல தாத்தா எனக்கு க்ரீம்லாம் கொஞ்சம் அலர்ஜி, எனக்கு இந்த க்ரீம்லாம் ஒத்துக்காதுன்ற மாதிரி சொல்ல இதை கேட்டோடனே பார்த்தா தாத்தாவும் ஷாக் ஆகுறாரு. அதே சமயம் ஹீரோவோட சித்தப்பா இருக்காரு இல்லையா, அவருமே லைட்டா கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் பார்த்துட்டு இருக்காரு, ஏன்றது தெரியல. இப்போ பர்த்டே பார்ட்டிலாம் முடிஞ்சு எல்லாருமே போனதுக்கு அப்புறமா பார்த்தா தாத்தா தனியா ரூம்ல வந்து நின்றுட்டு இருக்கும்போது தாத்தாவோட அசிஸ்டன்ட் இருப்பார் இல்லையா, அவர் உள்ள வராரு. சார் அந்த பொண்ணு க்ரீம்லாம் அலர்ஜின்னு சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா உங்களுடைய பெரிய பையன் இருக்காரு, அவருக்கும் இப்படி தானே, க்ரீம்லாம் அலர்ஜி தானே, எனக்கு என்னமோ லைட்டா கொஞ்சம் சந்தேகமா இருக்குன்ற மாதிரி சொல்ல தாத்தாவும் பார்த்தா எனக்கும் அதே சந்தேகம் தான் இருக்கு. ஆனா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு வேற வழியே இல்லை, நீ முதல்ல அந்த பொண்ணுக்கு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருன்ற மாதிரி சொல்ல சரி சார் நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி அசிஸ்டண்ட்டும் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா தாத்தாக்கு வந்துட்டு எங்கள் ஹீரோவோட அப்பாவுக்கு பிறந்த பொண்ணாதான் ஹீரோயின் இருப்பாளோன்னு சொல்லி கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு போல. அதனால தான் அவர் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் 2 பேரும் காரில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினே சொல்கிறா அதான் நம்ம கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டதெல்லாம் முடிஞ்சிருச்சுல, நீங்களும் என் கம்பெனியை வாங்கிட்டீங்க, எனக்கும் அந்த ஸ்கூல் பிரச்சனை சரியாயிருச்சு, ஏன்னா நீங்கள் அதை சரி பண்ணி கொடுத்துட்டீங்க. ஸோ இதுக்கப்புறமும் நான் ஏன் உங்கள் கூட உங்கள் வீட்லேயே இருக்கணும், இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் நம்ம முடிச்சுக்கலாமான்ற மாதிரி கேட்கும்போது ஆல்ரெடி தாத்தாவும் அதே தானே சொல்லியிருப்பாரு. ஸோ இவன் எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் இருக்க இப்போ ஹீரோயினே பேச ஆரம்பிக்கவும் ஆமாம் கரெக்டு தான், நம்ம கான்ட்ராக்டை முடிச்சுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு பார்த்தா ஒரு மாதிரி ஆயிருது. ஏன்னா என்னதான் நம்ம வந்து கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொன்னாலும் அவன் ஏதாச்சும் சொல்லி இப்போதைக்கு வேணான்னு சொல்லி சமாளிப்பான் தான் இவ லைட்டா கொஞ்சம் அந்த பேச்சை எடுத்திருப்பா. பட் இவ கேட்டதுமே ஹீரோ வந்துட்டு எதுவுமே பேசாம கரெக்ட் தான் நம்ம கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லுவோம். இவளுக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமா ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயம் ஹீரோக்குமே வந்து அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு போல. ஸோ நைட்டு பார்த்தா 2 பேருமே தூங்காம ஆளாளுக்கு அப்படியே புலம்பிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம கேட்டதுமே இவன் எப்படி கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொல்லி உடனே ஓகே சொல்லிடலான்ற மாதிரி இந்த பக்கம் ஹீரோயின் புலம்பிட்டு இருக்க. நம்மளே பேசலாமா வேணாமான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அவளுக்குள்ள இப்படி ஒரு ஆசை தான் இருக்கு போல, அதனாலதான் அவளே அதை பத்தி பேசிட்டா. அப்ப அவளுக்கு என் கூட இருக்கிறது பிடிக்கல போலன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ பார்த்தா அவன் பாட்டுக்கு தனியா புலம்பிட்டு இருக்கான். ஆக மொத்தம் 2 பேருமே லைட்டா வந்துட்டு ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல. ஆனா அதை அவங்க இன்னும் ரியலைஸ் பண்ணவே இல்லை. இப்ப அப்படியே காலையில பார்த்தா ஹீரோ வந்துட்டு ரொம்ப பதட்டமா ஹீரோயின்காக தான் வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்கான். அவ மேல இருந்து வரான்னு சொல்லி சவுண்ட் கேட்டதுமே எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே எகிரி குதிச்சு வந்து கேஷுவலா உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயினும் பார்த்தா வரா கூடவே வந்துட்டு அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி கையோட பெட்டி படைக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. ஏன்னா அதான் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுல, ஸோ இதுக்கப்புறம் ஏன் இங்க இருக்கணும், கிளம்பி போயிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணி தான் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்திருக்கா போல. ஹீரோவுமே அவன் வருவான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் ரெடியா பார்த்தா கான்ட்ராக்டை கேன்சல் பண்றதுக்காக இன்னொரு அக்ரிமெண்ட்டையும் போட்டு வச்சிருக்கான். இதுல சைன் பண்ணிட்டு போகணும்னு சொல்லும்போது ஹீரோயினும் சரி கொடுங்க சைன் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு வரும்போது அப்பதான் ஹீரோ பார்த்தா ஒரு நிமிஷம் சைன் பண்றதுக்கு முன்னாடி நீ இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இதையும் பாருன்ற மாதிரி சொல்லிட்டு காமிக்கிறான். அது என்னதுன்னு சொல்லி பார்த்தா இது போல ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மாவை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பான்ல, அப்ப வந்துட்டு இவங்க அம்மா வந்து உடம்பு சரியில்லாம இருந்தப்போ அவங்கள யாரோ அவங்க போற இடம் எல்லாம் ஃபாலோ பண்ணி போட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ யாரோ வந்துட்டு அவங்கள கன்ஃபார்மா கண்காணிச்சுட்டு இருந்திருக்காங்கன்ற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் காமிக்க அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. இதெல்லாம் யார் பண்ணிருப்பான்னு உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்க வேற யாரு என் சித்தப்பாதான்ற மாதிரி சொல்ல இதை கேட்டோடனே இவளுக்கு இன்னும் ஷாக்கு. என்ன சொல்றீங்க, உங்க சித்தப்பாவா, அவர் ஏன் இதெல்லாம் பண்ண போறாருன்ற மாதிரி கேட்க என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும், நீ தான் கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி சொல்றான். ஸோ இதை கேட்டோடனே ஹீரோயின் என்ன யோசிக்கிறான்னா இப்போ இவன் கிட்ட இருந்து நம்ம வெளியே தப்பிச்சு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளால இந்த கேஸை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணவே முடியாது. ஸோ இது என்னன்றத நம்ம முழுசா கண்டுபிடிக்கணும்னா இங்க இவன் கூட இருக்கிறது தான் சேஃப்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு நைஸா இப்போ அப்படியே ஹீரோ கிட்டே வந்து மறுபடியும் விட்டு போடுறா. இல்லை நான் கொஞ்சம் அவசரப்பட்டு இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணலான்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதை நான் சொன்னதுக்கு காரணமே உங்கள் தாத்தா வந்துட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தார்ல, ஸோ அதனால தான் நான் அவசரப்பட்டு இப்படி சொல்லிட்டேன். ஆனால் உங்களுக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்றது எனக்கு இப்போ நல்லாவே புரியுது. ஸோ அதனால அந்த கல்யாணத்துலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகுறதுக்காக நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து கப்பல் மாதிரி நம்ம 2 பேரும் நடிப்போம். அப்போ தான் உங்கள் தாத்தா வந்துட்டு இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டுருவாரு. ஸோ அப்போ நீங்கள் ஃப்ரீ ஆயிடுவீங்க, அதனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி சொல்ல இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாத்தா சொன்னா நான் எதுவுமே தட்ட மாட்டேன், அவர் சொன்னா நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்க்கு நல்லதுன்னா அதை பண்ணி தானே ஆகணும், ஸோ நீ ஒன்று எனக்குலாம் ஹெல்ப் பண்ண வேணான்ற மாதிரி சொல்லு. ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் எனக்காக எவ்வளோ பெரிய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கேயே இருக்கேன், கொஞ்ச நாளைக்கு நம்ம இன்னும் வந்து கப்பல் மாதிரியே நடிப்போம், அப்போ தான் உங்கள் தாத்தா வந்துட்டு உங்களை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், ஸோ நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பார்த்தா மனசுக்குள்ளேயே பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஏன்னா அவன் இப்படி பேசுவான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் கரெக்டாக இந்த பிளானெல்லாம் பண்ணி இதை கொடுத்துருக்கான் போல. ஸோ அதை பார்த்ததுமே ஹீரோயினும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரியே பேச இவனுக்கு வந்து செம்ம சந்தோஷம். வாடி வா, இதுக்கு தானே நான் பிளான் பண்ணி அது எல்லாத்தையுமே உன்கிட்ட காட்டினேன்ற மாதிரி பார்த்தவன் சரி ஓகே நீ இவ்வளோ தூரம் சொன்னதுனால நான் ஒத்துக்கிறேன்,
இன்னும் கொஞ்ச நாளைக்கு தாத்தா இந்த கல்யாண பேச்சை எடுக்காம இருக்கணும்னா நம்ம 2 பேரும் கப்பிள்ஸா நடிக்கிறது தான் நல்லது, அதனால நீ இங்கேயே இருந்துருன்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கும் ஹாப்பி ஆயிருச்சு, இவனுக்கும் ஹாப்பி ஆயிருச்சு. அதே சமயம் இப்போ கட் பண்ணா இந்த பக்கம் வந்துட்டு ஹீரோவோட தாத்தாவை தான் காமிக்கிறாங்க. அவர் வந்துட்டு ஹீரோயினை பத்தி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா, ஸோ அவருமே வந்து எடுத்துட்டாரு போல. அதனால அதுக்கான ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்க அதுல பார்த்தா உண்மையாவே இவருடைய பையனோட பொண்ணு தான் ஹீரோயின்ன்ற விஷயம் தெரிய வந்துருச்சு. ஏன்னா 2 பேரோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுது. ஸோ அதை பார்த்ததுமே தாத்தாக்கு பார்த்தா செம்ம சந்தோஷம். உண்மையாவே இவன் நம்ம பையனோட பொண்ணு தான், அப்ப இவன் நமக்கு பேத்திதான்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அடுத்ததே பார்த்தா அவளை பாக்குறதுக்காக கிளம்பி ஹீரோவோட வீட்டுக்கே வந்துட்டாரு. அங்க வந்து இப்ப ஹீரோ கிட்ட என்ன பேசிட்டு இருக்காருன்னா, ஆக்சுவலா நான் தான் அவசரப்பட்டுட்டேன், உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் ஃபோர்ஸ் பண்ணிருக்க கூடாதுதான், ஸோ கொஞ்ச நாளைக்கு நீங்க 2 பேரும் கப்பலாவே இருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் என்ன தாத்தா அவரா வந்து இப்படி பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாம, இருந்தாலும் அவர் நம்ம நல்லதுக்காக நல்லது தானே பண்றாருன்னு சொல்லிட்டு சரி தாத்தா நீங்க சொன்னா நான் செய்யாம இருப்பேனா கண்டிப்பான்ற மாதிரி சொல்ல இவருக்கு அது கேட்டோடனே குஷி ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப அடுத்ததான் என்ன சொல்றாருன்னா, ஆல்ரெடி உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுனாலும் எனக்கு ஒன்றும் அதுல பிரச்சனை எல்லாம் கிடையாது, பண்ணிக்கோங்க, நான் வேணா அந்த பொண்ணோட ஃபேமிலி கிட்ட கூட வந்து பேசுறேன்ற மாதிரி சொல்ல ஹீரோவே லைட்டா கொஞ்சம் ஷாக் ஆகி தான் பார்த்துட்டு இருக்கான். ஆனாலும் இப்போதைக்கு அவனால பட்டுன்னு எந்த முடிவும் சொல்ல முடியல. சரி தாத்தா இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், நாங்க ஒரு நல்ல முடிவா எடுத்துட்டு அதுக்கப்புறமா சொல்றோன்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்க தாத்தா போகும்போது ஹீரோயின் பார்த்தா போயிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றா. அவர் உடனே பார்த்துட்டு இங்க பாரு, அவனுக்கு நான் தாத்தானா உனக்கும் நான் தாத்தா தான், ஸோ நீ இனிமே என்ன தாராளமா தாத்தானே சொல்லி கூப்பிடலான்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இது கேட்டோடனே ஹீரோயினும் சரி தாத்தான்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்பி வைக்கிறா. தாத்தாக்கு என்னன்னா அவன் நம்ம பேத்தி ஆயிட்டாலேன்னு சொல்லி சந்தோஷம். ஆனா ஹீரோவும் பேரன் தானே, அதனால எப்படி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாருன்றது தான் எனக்கு புரியல. ஏன்னா இவளும் பேத்தி அவளும் பேரனா 2 பேரும் வந்து அண்ணன் தங்கச்சி தானே, ஸோ அதனாலதான் ஒண்ணுமே புரியல. இப்ப அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா இது போல ஹீரோ வந்துட்டு அவனுடைய கையிலயும் ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வச்சிருக்கான். அது வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து தாத்தா டெஸ்ட் பண்ணாரு அந்த ரிப்போர்ட்டா இல்ல ஹீரோக்கே இந்த டவுட் வந்து அவன் எதுவும் தனியா டெஸ்ட் எடுத்து பார்த்தானா என்னன்றதுலாம் தெரியல. ஆனா அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு, ஸோ சோகமா தான் உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் ஆஃபீஸ்ல பார்த்தா தாத்தா வந்து ஹீரோவை பார்த்து பேசுறதுக்கானே தான் வந்திருக்காரு. என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தா இது போல ஏதோ ஷென் ஃபேமிலில இருந்து நான் ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன், அந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பார்ல, ஸோ அந்த ஃபேமிலி கிட்ட வந்து இவரே கால் பண்ணி இப்போ சொல்லிட்டாராம், இது போல எனக்கு வந்து உங்க ஃபேமிலியில சம்மந்தம் வச்சுக்க விருப்பம் இல்லை, ஏன்னா என் பேரன் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறான்ற மாதிரி சொல்லும் போது அவங்க வந்துட்டு அதை நம்பாம இல்ல நீங்க எங்களை அவாய்ட் பண்றதுக்காக தான் இப்படி ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க இதெல்லாம் நம்ப மாட்டோன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க போல. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் இப்ப ஹீரோ கிட்ட சொல்லிட்டு தாத்தா என்ன சொல்றாருன்னா, நான் இவ்வளோ சொல்லியும் கூட அவங்க என்ன நம்பவே மாட்டாங்க, அதனால வேற வழியே இல்லை, நீயானும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிங்க, அடுத்த மாசமே உங்களுக்கு கல்யாணம் நடந்தாகணுன்ற மாதிரி சொல்ல ஹீரோ கேட்டோடனே ஷாக் ஆகுறான். ஐயோ தாத்தா என்ன இது கல்யாணமா இல்லை வேற ஏதாவது, அதை எப்படி 1 மாசத்துக்குள்ளேயே பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம அவளை இதுக்கு சம்மதிக்க வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், நான் முதல்ல அவகிட்ட பேச வேணாமான்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்படியாச்சும் நீங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் இதுக்கு ஒரே வழி, அப்பதான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும், ஸோ அதுக்கு ஏதாச்சும் வழியை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பார்த்தா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே அடுத்து வீட்டுல பார்த்தா ஹீரோவை பாக்குறதுக்காண்டி ஒரு டாக்டர் தான் வந்திருக்காரு. ஏன்னா தாத்தா தான் அனுப்பி வச்சிருப்பாரு போல. ஏன்னா இவனுக்கு தான் வந்துட்டு இது போல யாரையும் டெஸ்ட் பண்ணி பேச மாட்டான், யாராச்சும் பக்கத்துல வந்தாலே மயக்கம் போட்டு விழுந்துருவான், ரத்தத்தை பார்த்தா மயங்கி விடுற மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குல்ல, ஸோ அதை எப்படியாச்சும் சரி பண்ணணுன்றதுக்காக தான் தாத்தா வந்து டாக்டர் அனுப்பி வச்சிருக்காரு போல. டாக்டரும் சார் கையை பிடிச்சி ஒழுங்கா பேசுங்க, என் கையை கொஞ்சம் பிடிங்கன்ற மாதிரி சொல்ல இவன் ரொம்ப கஷ்டப்படுறான், கையை பிடிக்கவே மாட்டேங்கிறான், ஏன்னா அவனுக்கு பிடிச்சாலே பயமா இருக்கும் போல, எங்க மயக்கம் போட்டு விழுந்துருமோன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் கரெக்டா பார்த்தா ஹீரோயின்மே கீழே இறங்கி வரா. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்க்கும்போது டாக்டர் இவளை பார்த்ததுமே இவங்க தான் உங்களோட ஃபியான்சியா சார், இவங்க கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணுமேன்ற மாதிரி சொல்ல ஓ பேசலாமே பேசுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா அங்க போய் உட்காந்துட்டான் சோஃபால. இல்ல தனியா பேசணும்னா நான் அவங்க கிட்ட மட்டும் தனியா பேசணும், நீங்க இங்க இருக்கக்கூடாது, கொஞ்சம் அப்படிக்கா போறீங்களான்ற மாதிரி சொல்ல முடியவே முடியாது, நான் ஏன் போனோம், நீ அவகிட்ட தானே பேச போற, நான் இங்கே தான் இருப்பேன், அதுவும் நீ என்ன பத்தி தானே பேச போற, நான் போக மாட்டேன்ற மாதிரி சொல்ல நீங்க போலினா நான் உங்க தாத்தாக்கு கால் பண்ணி சொல்லிடுவேன்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காரு. இவன் கேட்டவுடனே சரி இருங்க நான் போறேன்ற மாதிரி சொல்லிட்டு போனவன் கரெக்டா படிக்கட்டி போனவுடனே அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லி ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். டாக்டர் பார்த்துட்டு சார் நீங்க இங்க இருந்து போலனா நான் கண்டிப்பா உங்க தாத்தாக்கு கால் பண்ணிடுவேன் பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்ல சரி பேசுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான். இப்ப டாக்டரும் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இது போல அவருக்கு வந்துட்டு ப்ராப்ளம்லாம் இருக்கு, அதாவது ஹீரோக்கு தான், அவனுக்கு தான் யாரையும் டெஸ்ட் பண்ணி பேச முடியாது, ரத்தத்தை பார்த்தாலாம் பயப்படுவான்ல, ஸோ அதனால அவருக்கு வந்துட்டு சின்ன வயசுல நடந்த ஏதோ ஒரு விஷயத்தினால தான் இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் டிசார்டரே வந்திருக்கு. அதனால அவரால் யார் கூடயுமே வந்து பிசிக்கல் கான்டாக்ட் வச்சுக்கவே முடியாது, பக்கத்துல கூட உட்காந்து பேச மாட்டாரு, சும்மா கூட யாருக்கும் ஹேண்ட் ஷேக் பண்ணியோ இல்ல கையை கொடுத்தோ பேச மாட்டாரு. ஸோ இதெல்லாம் அவருக்கு சரியாகணும்னா அதுக்கு ஒரே மெடிசன் நீங்க மட்டும்தான், உங்களால மட்டும்தான் அவரை கியூர் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்ல இவளுக்கு கேட்கும் போதே ஷாக்கிங்கா இருக்கு. இல்ல எனக்கு புரியல, இதுல நான் என்ன பண்ணணும்ன்ற மாதிரி கேட்கும் போது
உங்களால் மட்டும்தான் மேம் முடியும். ஏன்னா நீங்கள் தானே அவரோட ஃபியான்சி. ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவர் நார்மலாகி குணமாகணும்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினும் வந்து யோசிச்சு பார்க்குறா. ஏன்னா ஹீரோ வந்துட்டு நிறைய விஷயத்தில் இவளுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கான், நிறைய வாட்டி ஆபத்துல இருந்தெல்லாம் காப்பாற்றி விட்டுருக்கான்ல. ஸோ அட்லீஸ்ட் அவனுக்காக நம்ம இந்த ஒரு ஹெல்ப்பையாச்சும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க டாக்டர், எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லி இவளே சம்மதம் சொல்லி ஒத்துக்கிறா. இதோட இந்த ட்ராமாவோட 5th பார்ட் பார்த்தா இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.